சும்மா சொல்லக்கூடாது. நல்லா போட்டு பொளந்திருப்ப போல. நீ அவனை அடிச்சிட்டு வீட்டுக்கு கூட போய் சேர்ந்திருக்க மாட்ட. ஆனா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டான். நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வெளியில வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் புருஷரே, கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க, அவங்க கையை எடுத்துதான் அவங்க கண்ணை நல்லா ஷார்ப்பா குத்தி விட்டுருக்கேன்னு. கேட்டு குளு குளுன்னு சந்தோஷப்படட்டும். வச்சிடவா? பாய் புருஷா. என்னடா சொல்ற அவ? நான் அடிச்ச அந்த மதன கோபால் தான் நீங்க அனுப்புன ஆளா? அடிச்சதெல்லாம் விடு. இப்போ அவ போன்ல என்ன சொன்னா? அவன் கேஸ வாபஸ் வாங்கிட்டானம்மா. போச்சு, எல்லாம் போச்சு. அத்தை, என்னமோ கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு எதிராக அந்த மதன் எதுவும் பண்ண மாட்டான்னு சொன்னீங்களே, என்ன அத்தை? ஆமா, ஆனா அவனை அடிக்க சொன்னது உன் தாத்தா. உன் தாத்தாவோட செல்வாக்கால தான் அவன் நமக்கு பயந்து பேசினான். இப்போ அவரே சொல்லும் போது எப்படி மீறுவான்? அவ நம்ம கைய வச்சே நம்மள குத்திட்டா. அவளும் உங்க கைய வச்சு உங்களை குத்திட்டேன்னு தான் சொன்ன. நீ இங்க இருந்து கிளம்பும் போதே ஏதோ தப்பா இருக்குன்னு என் மனசுக்கு பட்டுச்சுடா. ஆனா அவ இப்படி ஒரு ரூட்டை போட்டு நம்மள மடக்குவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்போ என்னமா பண்றது? இப்ப கேளு. போறப்பவே எதுக்கு போறேன்னு கேட்டேன். சொன்னியாடா நீ? ஏதோ ரகசியம் காக்குற மாதிரி போயிட்டு, ஐயோ போச்சு போச்சு, இப்ப வருவா தேனாவட்டா நெஞ்ச நிமித்திக்கிட்டு. எல்லாம் என் தலை எழுத்துடா. அவகிட்ட எல்லாம் இப்படி தோத்து அசிங்கப்பட வேண்டியிருக்கு. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. என்ன கதிர், இப்படி போய் சொதப்பிட்டு வந்திருக்கீங்களே, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி பண்ணி வச்சிருக்கேனே.